வருமே பார்க்கடல் வாசன் தூணை வாசன் தூணை வாசன் தூணை வாசன் தூணை வாசன் தூணை வாசன் தூணை நாராயணா 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 அணிந்தமணி மார்பா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா அலைமகளாம் தேவியை அணிந்தமணி மார்பா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா தர்மங்கள் தலை தோன்ற தசகவதாரம் தந்த சத்திய திருவுருவே தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவே பார்க்கடல் வாசன் தூணை வாசன் தூணை வாசன் தூணை நாராயணா 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 நாராயண நமோ நாராயண ஓம் நமோ நாராயண அபிஷேக பிரியா சிவா அலங்கர பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கண்டா கலகப்பிரியா நாரதா எனும் பட்டத்தை பெற்றவன் நான் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவையை ரதம் போல் செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அனுஷ்டே நித்திய காரியங்களை முடித்துக்கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லை என்ற வாக்கிற்கிணங்க சத்தியலோகம் சென்றேன் முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசி மடிக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கிளை கொடுத்தி வெள்ளை பிடி போண்டு வெள்ளை அரியாசனத்தை வீச்சிருப்பால் அரசரோடு தம்மை சரியாசன வைத்ததாயே போட்டுள்ளக்குரிய தாய் கலைவாணி பணிந்து வைதம் சென்றேன் மச்சா குருமா வராகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதாரத்தை கதாநாயகன் எனது பாட்டன் பரண்டாமணி பணிந்து கையிலேங்க சென்றேன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவி நீர்மொழி வேணியன் அலைகள் சோதிய நம்பள தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கணங்க எம்பெருமான் சிவபெருமானை பணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வலம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் எனது அண்ணன் தக்கனின் சாபத்திற்கிணங்க எனது சிரமமாகப்பட்டது 1008 சுக்கலாக வெடித்துவிடும் என்று என்னுடைய அண்ணன் தக்கனியுடைய சாபத்திற்கிணங்கவே 1008 சுக்கலாக வெடித்து இந்த பொட்டியை நொறுக்கி அள்ளிடுவேன் மரியாதை உங்க 4 பேர் மேலையும் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன் கெடுத்துக்கிறாதிய போட்டிருக்க வேஷம் தான் நாரத முனிவர். சரி, நாரத முனிவர்னாவே சாந்தமான முனிவர், அதாவது ரொம்ப பொறுமையான முனிவர்னு அர்த்தம். அதுக்காக எல்லா நேரமும் பொறுமையா இருப்பேன்னு சொல்லிட முடியாது. ஒருவேளை அந்த பொறுமை தவறி போச்சு, கோபம் தலைக்கு ஏறிடுச்சுன்னா உங்க 4 பேரையும் 400 வருஷம் ஆமையா சமைச்சிருவேன். ஒழுக்கமா இருந்துக்கிறேங்க சாமி. ஒரு நாள் ஒன்றுக்கு சாமி சமைக்கிறீங்க, நல்ல பெப்பர் போட்டு நல்லா அப்படியே அப்படியே தூக்கலாம் சமைக்க. பெப்பர் போட்டு சமைக்கணுமா? என்னத்தையா நீங்க தானே சொன்னீங்க ஆமையா சமைச்சிருவேன்னு. சமைச்சிருவேன் நீல ஏன் உனக்கு ஆமையை சமைச்சு தர்றதுக்காக நான் கருங்குளத்துல வேற புலப்பலமா வந்திருக்கேன். ஆமையை சமைக்கிறேன்னு சொல்லல, வேற ஆமையா போற மாதிரி சபிச்சிருவேன். சாபம். சாபமா? ஆமா. என் மண்டை பிடிக்கிறது இப்படித்தான், இவன் மண்டை பிடிக்கும் இவ்வளவு ஆர்வமா வச்சுன்னா அப்புறம் கடுப்பு வராம என்ன செய்யும்? அது சரி. இருந்தாலும் இடத்துல பணிவர் வேண்டால் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் திகட சக்கர சமூகம் அமைந்துள்ளான். சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்ற போற்றுதலுக்குரிய ஆதிபுதர் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்து கழகத்திற்கான நல்ல வழியை தேடிவிடும். காரணம் என்ன? எம்பெருமான் சிவபெருமான் நினைத்தாராம், என்னுடைய பிள்ளைதானே விநாயகன், எதற்காக என் பிள்ளையை பணிந்து எந்த ஒரு காரியத்தையும் நான் தொடங்க வேண்டும் என்கின்ற ஆணவ மிகுதியால் விநாயக பெருமானை வணங்காமல் திரிபுர அசுரன் இழைக்க சென்றார். உலகத்தை தேராக்கினார், மேருமலையினை வில்லாக்கினார், மகாவிஷ்ணுவை அம்பாக்கினார். ஆனா யாரை வணங்கல? பிள்ளையார வணங்கல. ஏன்? நம்ம பிள்ளைதானே அப்படின்னு ஒரு ஆணவம். அப்படி விநாயக பெருமானை வணங்காமல் சென்ற காரணத்தினாலே தேரனுடைய அச்சானை தெரித்து மண்ணில் வந்து விழுந்தானா சிவபெருமான். சிவபெருமானுக்கே அந்த நிலைமை. ஏன்? விநாயகர் வணங்காமல் ஒரு காரியத்தை தொடர்ந்ததால். இன்றைய கழகத்திற்கான நல்ல வழி கிடைக்க வேண்டும் என்றால் வணங்கலாம் எம்பெருமான் விநாயக பெருமானை. தம்பி கொஞ்சம் பேசுவீங்க, கீபோர்டு பேசுவீங்க.
அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி என்னிலும் உன்னிலும் இருமுகம் காட்டி சிரிக்குது வேணமுகம் வண்டியில் கூட முன்னாவில் அழகே ஆணைமுகம் என்னிலும் உன்னிலும் இருமுகம் காட்டி சிரிக்குது வேழமுகம் வண்டியில் கூட முன்னாவில் அழகே ஆணைமுகம் கண்ணின் மணியாய் கதிரின் கொடியாய் உலகை காக்குமுகம் கண்ணின் மணியாய் கதிரின் கொடியை உலகை காட்டுவிடும் எண்ணிலும் எழுத்திலும் இவற்றிலும் பாட்டிலும் சுமையை சேர்த்துமுகம் அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி முதல எழுத்துக்கள் எல்லாம் அறிய வைத்தானே ஆனந்தமயமா இல்லம் செழிக்க செல்வம் குவித்தானே அகர முதலோ எழுத்துக்கள் எல்லாம் அறிய வைத்தானே ஆனந்தமயமா இல்லம் செழிக்க செல்வம் குவித்தானே எழுசி நாடகம் எது வென்றாலும் முதல்வன் அவன்தானே எழுத்தை நாடகம் எது வென்றாலும் முதல்வன் அவன்தானே உலகம் தாய்ந்தது என்றானே அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி விநாயக பிரமாணம் பணிந்து கழகத்தை தொடர்ந்து விட்டாலும் கூட எங்களுக்கெல்லாம் இந்த நல்லதொரு வாய்ப்பினை வாரி விளங்கிய மாபெரும் கிராமமாகிய அளவாக்கோட்டை சேர்ந்த மாபெரும் கிராமத்தின் வெறியவர்களுக்கும் இந்த புக்கேச காளியம்மன் கோவில் விழாவினை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் நாடக கலைஞர்களையும் நாடக கலையினையும் வாழ்விக்கக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடகத்துறை அமைப்பான மரியாதைக்குரிய அருமையன்னார் மருதங்குடி சார்ந்த நகைச்சுவை நடிகர் மருதமணி அண்ணனுடைய கலைஞரின் சார்பாக இந்த நல்ல வாய்ப்புக்கு மாபெரும் நன்றியை இந்த மாபெரும் மேடையை உறுத்தாக்கி கொண்டு மேலும் எனக்காக வருகின்றக்கூடிய என்னுடைய நாமனூரை சார்ந்த அன்பு உறவுகள் அனைவருக்குமே நன்றி தெரிவித்து மற்றும் மேல பூங்குடியில் வருகின்றக்கூடிய அருமை சித்தி ஆனந்த் நாச்சாள் அன்பு சித்தி அவர்களுக்கும் அருமை சித்தப்பா அவர்களுக்கும் முதற்கொண்டு இந்த மாபெரும் மேடையிலே மனமானது நன்றியை உறுத்தாக்கி கொண்டு மேலும் வணங்க வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும் அருவம் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாகி கருணைக்கரு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனர் உலகம் என்று போற்றலுக்குரிய எம்பெருமான் முருகப்பெருமானை பணிய வேண்டும். காரணம் என்ன? முருகப்பெருமானுக்கு இல்லாத சிறப்பு யாரேனும் இந்த உலகத்திற்கு உண்டா? ஏன்னா ஒரு எதிரியே போற்றி பாடிய பெருமை கொண்டவர் எம்பெருமான் முருகப்பெருமான். ஏன்னா சூரனை அழிப்பதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டார் முருகன். சூரன் பார்த்தா எவ்வளவு பெரிய ஆளவே வெற்றி கொண்டவனா, நேற்று தோன்றிய சிறு பாலகன் உன்னை ஒரே அடியில நான் வீழ்த்துறேன் அப்படின்னு ஒரு ஆணவத்தோட போர்களுக்கு வந்த சூரன். வந்த சூரன் முருகனை பார்த்தானா இல்லையா, தான் எதுக்கு வந்தன்றதையும் மறந்து தான் கொல்ல வந்த எதிரியான முருகப்பெருமானையே போற்றி பாடினா.
பெட்டிக்கார மாமா, இது எங்கேயாச்சும் நடக்குமா? ஒரு எதிரி இன்னொரு எதிரி போட்டி பாடுறது எங்கேயாச்சும் நடக்குமா? ஆனால் முருகனுக்கு நடந்தது. ஒரு எதிரி சூரபதமே முருகனையே போட்டினான். எப்படி? கோலமா மங்கி மீது குலவிய முருகன் தானே பாலன் என்று இருந்தேன். திருவினை அருகிலே யான் மாலைய தனக்கும் மற்றும் யாவருக்கும் மூலமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ அப்படின்னு ஒரு எதிரியை போற்றி பாடி பெருமை கொண்டவர் எம்பெருமான் முருகன். அது மட்டுமா, தவறு செய்தது தன்னுடைய வாகனம் மயில்னு தெரிஞ்சோம் அந்த மயிலுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். மயிலுக்கு அப்படி என்ன மயிலுக்கு சாபம்? அதானே ஒரு நேரத்தில் முருகனை பார்ப்பதற்காக பிரம்மா போறாரு தன்னுடைய வாகனம் அன்னப்பறவை மீது, மகாவிஷ்ணு போறாரு தன்னுடைய வாகனம் கருட ஆழ்வார் மீது. 2 வாகனத்தை வெளியில் நிப்பாட்டிட்டு உள்ள போய் முருகனை வணங்குறாங்க, வாழ்த்துறாங்க. திரும்பி வந்து பார்த்தா 2 பறவையும் காணோம். என்ன காரணம்? ரெக்க முளைச்சு பறந்து போயிருக்குமா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியில் திகைத்து நின்ற பொழுது அப்பதான் உண்மையான காரணம் என்னன்னா, தன்னை விட வேகமாக பறப்பதாக இந்த 2 பறவையும் சொல்லி சென்றதை நம்பின மயில் 2ஐயும் முடிச்சு முழுங்கிருச்சு. வந்தார் முருகன், தீர விசாரிச்சாரு. தப்பு தன்னுடைய வாகனம் மயில் மீது தான் தெரியுது. உடனே பாரபட்சமே பார்க்காம சாபம். அறிவுள்ள ஒரு ஜீவனுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு அடிப்படை அறிவு இருக்கும். ஆனா ஏன் வாகனமா இருந்துகிட்டு உனக்கு அந்த அறிவை நீ இழந்ததால் இந்த பூலோகத்திலே அறிவற்ற பாறையாக போ, குன்றாக போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு முருகன். அப்படி முருகப்பெருமாட்ட சாபம் வாங்கி அந்த மயில் இந்த பூலோகத்திலே குன்றாக குடிகொண்ட மலையே குன்றக்குடின்ற மலை. குன்றக்குடி காலம் அறிவான் கருணை புரிவான் குன்றக்குடியான். அந்த குன்றக்குடி பேரழகனை பணிந்து கலைப்பினை தொடரலாம். நன்றி, வணக்கம். ஜாவா மாவீரன் விக்கி OMP கிரி துணையுடன் பாகநேரி கண்ணன் தேவர் நினைவு குழு அன்பளிப்பாக ரூபாய் 201 அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இங்கே நாரதராக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு மைத்துனர் ஜெய மாதவன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டிகள் சார்பாக பின்னாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் அந்த நாடக கலையினை வாழ்விக்கும் அருமை அக்கா, பெயர் சொல்ல விரும்பாத அருமை அக்கா அவர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு வளைய கௌரவப்படுத்திய அருமை அக்கா அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தால் நன்றி. மற்றும் வந்தவர்களை வரவேற்று கௌரவிக்கும் விதமாக பொன்னாடு நிமித்து கௌரவப்படுத்தக்கூடிய மாபெரும் கிராமமாகிய அளவாக்கோட்டை சார்ந்த மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த மெய் அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக சிறந்தாழ்ந்த நன்றி மனதார உறுத்தாக்கி கொண்டு கலைப்பினை தொடரலாம். நன்றி, வணக்கம். மாப்பிள்ளை ஜெயமாதவன் அவர்களுக்கு இளந்தமங்கலம் நாடக அமைப்பாளர் ராமசாமி சார்பாக மற்றும் அருமையான தங்கராஜ் அண்ணா சார்பாக ரூபாய் 201 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளனர். தெய்வ திரு நாடக அமைப்பாளர் பெரு மரியாதைக்குரிய மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனங்களை விட்டு மறையாத அருமை மாமா இளந்தமங்களை சார்ந்த நாடக அமைப்பாளர் ராமசாமி மாமா அவர்களுக்கும் மற்றும் இன்னொரு தங்கராஜ் அண்ணன் அவர்களுக்குமே அவரை சார்ந்த அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்து நன்றி நன்றிகள வணக்கத்தை இந்த மாபெரும் மேடையிலே உறுத்தாக்கி கொண்டு வணங்கலாம். எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்து கழகத்தில் தொடரலாம். நாராயணா. சி செல்வம் புஷ்பம் அதிகாரம் குடும்பத்தார்கள் அன்பு மைத்துனர்களை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளனர். அன்பளி வழங்கி கௌரவப்படுத்திய அதிகாரத்தை சார்ந்த அன்பு மரியாதைக்குரிய குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றிகளது வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை எத்தனை நன்றி கூறணும் ஈடு இணையாகாது. இருப்பினும் சிறந்தாது நன்றி நன்றிகளது வணக்கம். வணக்கம். எதுக்கு தான் அந்த அன்பளிப்புன்னு தெரியல. எதுக்கு அப்படிங்கிற அப்படி சொல்றியா? இல்லை நான் சொல்லுறேன்னா ஒன்று பப்புனை சந்திச்சு பப்புனுக்காரன் ஒரு தடவை தான் இந்த புளியறது மாட்டேன்னு சொன்னேன். நீ கொளுத்தி போகிற மாதிரி 2 தடவை சொல்லும் போது நினைச்சேன் அப்படி ஆரணம்னா உன்னை மட்டும் நம்பக்கூடாது. இல்லை அப்புறம் பார்த்துக்குவோம். இருந்தாலும் முதலடி முருகப்பெருமானை பிணிந்து கழகத்தை தொடருவோம். அழகா குன்றக்குடி ஊரழகா குன்றாடும் வேல் அழகா குத்து மலர்த்தோ புகழழகா எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா திருமுகம் பார்ப்பழகா திருப்புகழ் பழகா
கொடி ஊர் அழகா குன்றாடும் வேல் அழகா குத்துமலர் தோப்புகள் அழகா எங்க குறவழி மாப்பிள்ளை அழகா ஏறெடுத்து பாடுபட்ட உழவர் கையழகா புவெடுத்து உனை படைத்த பொன்மணி கதிரழகா அறுவடை தொடங்கும் நல்ல மாசம் இங்கு தையழகா தரிசன காண வந்த தைப்பூச நாள் அழகா முருகன் கோவில் அழகா அதை வணங்கும் வாழ்வு அழகா தூக்கும் கவடி அழகா அதை சுமக்கும் தோள்கள் அழகா நிலவா நீரா அழகா நினைவில் முருகன் அழகா கொடி ஊர் அழகா குன்றாடும் வேல் அழகா கொத்து மலர் தோப்புகள் அழகா எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா மக்கள் குடி காக்கும் அந்த மன்னன் குடி மலை அழகா பிறப்படி கை பிடிக்கும் வீரக்குயில் மொழி அழகா குன்றக்குடி போகும் அந்த காரக்குடி வழி அழகா கொடி கொடி பறக்கும் அந்த குண்டேறு படி அழகா படிக்கு படி அழகா அதில் பாடி நடப்பது அழகா காவடி ஆடுது அழகா அதை காண விளைந்தவர் அழகா பொழுதா இரவா அழகா பொழுது சிங்கும் ஒளி அழகா கொடி ஊர் அழகா குன்றாடும் வேல் அழகா கொத்து மலர் தோப்புகள் அழகா எங்க குறவழி மாப்பிள்ளை அழகா திருமுகம் பார்ப்பழகா திருப்புகழ் தோப்பழகா கண்ணன் கலர் காப்புகள் அழகா அங்கே வந்தாடும் காவடி அழகா மயில் நிறகு அழகா அது பழகும் நடையும் அழகா அழகு எல்லாம் அழகா எங்க முருகன் போல அழகா மலரா இரவா அழகா மலைவா குமரன் பேரழகா குன்ற குடி ஊர் அழகா குன்றாடும் வேல் அழகா கொத்து மலர் தோப்புகள் அழகா எங்க குறவழி மாப்பிள்ளை அழகா எங்க குறவழி மாப்பிள்ளை அழகா பெருமான் முருகப்பெருமானை முனிவு கழகத்தை தொடர்ந்து விட்டாலும் கூட உயிர்கொடியின் கீழிறங்கும் சோலை பிள்ளை முத்தமன மணி முத்தமாலை பணித்திரு விளக்கி பூவிலகை சுவையாக சொல்லத்தான் சுகமாக விடியும் அதிகாலை அதை சொல்லாமல் எனக்கென வேலை இருமதற்கணங்க இடத்தை வர்ணத்தால் ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா அந்த சத்தத்தை வைத்து கழகத்திற்கான வழிகள் ஏதும் கிடைக்குமா கவனித்து பார்க்கலாம் நாராயணா சத்தத்தில் ஒரு ஒன்றும் கேட்காது அதான் சத்தம். நன்றி. முன்னாள் கிராமிய கலைஞர் அளவாக்கோட்டையைச் சேர்ந்த என் பச்சையப்பண்ணன் சார்பாக அருமை மைத்துனர்களை பாராட்டிய ரூபாய் 201 எனக்காக 101 அன்பளி கொடுத்து பிரேமித்துள்ளார். மண்ணின் மைந்தர் அளவாக்கோட்டை சார்ந்து கிராமிய பாடகர் அருமையானார் பச்சை முத்து அண்ணன் அவருடைய சார்பாக அன்பு வழங்கி கௌரவப்படுத்திய அத்தனை உள்ளங்களுக்குமே மனமார்ந்த நன்றி நன்றிகளது வணக்கத்தை மனதார மாபெரு மேடையிலே உறுத்தாக்கி கொண்டு ஆக ஆளலும் அருமையான ஒரு காணம் தேடி சென்றாலும் இது போன்ற ஒரு காணத்தை வேறெங்கும் காண முடியாது. அலங்கார பூசணம் ஆடமரக விக்கிரகம் பத்திரை மாத்த பசு முன்னால் உருக்கி வார்த்து அமைக்கப்பட்ட எழில்மிகு சித்திரபதம் என்பார்கள். உயிர் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தில் தான் குறையாக பெற்றிருக்கும் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் இந்த பெண்ணின் காணத்தை ஒருமுறை வர்ணித்து விட்டு பிறகு நான் எதிர்பார்க்கும் காணத்தை பிறகு கவனிக்கலாம். ஓஹோ நாராயணா இருக்கு மாதுளங்கனியே நல்ல மலர்வன கோயிலே மரகத மணியே என் மயில் இளம் மயிலே மாறன்கனை போடுவிலே மாலைதனில் பாடும் மொழியே மாறன்கனை போடும் விழியே இள மாலைதனில் பாடும் மொழியே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளம் மயிலே மாறன்கனை போடும்
மணியே என் மயில் இளமயிலே மலர் பாதம் மேவி தாள போடும் கொலுசு போல அங்கும் இங்கும் ஆடி பார்க்கும் ஆசை எனக்கு செங்கமலம் போல தேவி தேரில் ஏறி உன்னை கூட இங்கு வந்த நேரம் என்ன காதல் வளர்த்து அள்ளி அள்ளி கூடும் போது ஆசை வளர அங்கமெங்கும் காதல் என்ற பூவும் மலர கிள்ளி கிள்ளி வாச பார்க்க மோகம் தொடர சொல்லி சொல்லி காமதேவன் பானம் படர என்னை தினம் பாடும் குயிலே வண்ணம் கொண்டு ஆடும் மயிலே மாதுளக்கனியே மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே முதல் பாதம் தோறும் நேரில் காண போத ஏறும் கொஞ்சி கொஞ்சி கூட வேண்டும் காலம் தோறும் வெட்டி கொடி ஏற்றி ஏற்றி வேகமோடி தேரை ஓட்டி சுற்றி வந்த ராஜராஜன் உன் தாழ் போட்டி முற்றுகையை போட்ட போது மோகம் விடுமோ முன்னிருக்கும் மோகவாசல் தாகம் விடுமோ கற்பனைக்கு வேலி போட வேண்டும் தலைவா காதலிக்கு நாணம் மேலும் கூடும் அல்லவா மோகம் இசை பாடும் உடலே மாமன் விளையாடும் கிடலே மணியே மணி குயிலே மாலையிடும் கதிரலையே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே பூமணக்கும் குளிர்கரமோ தொடையினிக்கும் பூமர பாவை கேளடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி மணியே மணிக்குயிலே மாலையிலம் கதிரலையே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே வர்ணத்தால் வர்ணிக்கலாம் 1000 பாட்டுகளை கூட அடுக்கடுக்கா வர்ணிக்கலாம் மச்சான் உண்மையுமே மச்சான் நல்லா வருது. இது கிண்டல் பண்ணலே இல்ல மச்சான். சரி இருந்தாலும் ஏற்கனவே நான் எதிர்பார்த்த காணம் அது என்ன நான் எதிர்பார்த்த காணம் 2 பெண்கள் ஷோ போட்டுட்டாங்க கதை நடந்துருச்சு ஆனாலும் நான் எதிர்பார்த்த காணம்னு எதை தெரியுமா மைத்துனர் சொன்னேன் சொல்லுங்க மைத்துனரே. இந்த கோமாளின்ற கதாபாத்திரத்தை ஆமா ஒரு நாரதர் கேட்டா இந்த 2 பெண்கள் எப்படி சத்தம் போடுறாங்களோ சரி. அது மாதிரி இந்த கோமாளி சத்தம் போடணும் ஏன்னு கேளுங்க ஏன்னா அடுத்து நான் சந்திக்க போற சந்திப்பு வள்ளி கூட இல்ல அடுத்த சந்திப்பு ஆமா முரியம் கூட இல்ல ஆமா யாரு கூட கோமாளி தான் சந்திக்க போறீங்க கோமாளின்ற காவலாளி ஆமா இப்ப அந்த ஆளு வாயை திறந்தா தானே கதையை சுமூகமா நடத்த முடியும் ஓஹோ அது நியாயமா சத்தம் போடாம எனக்கண்ண நீ உள்ள உட்கார்ந்துருந்தீங்கன்னா எவ்வளவு துமுறா எவ்வளவு மண்டகன உனக்கு இதை எதுக்கு நான் உங்கள்ட்ட கேக்குறேன் கேளுங்க ஏன் மத்த ஆடலாம் கேட்க மாட்டேன் சரி ஏன் உங்கள்ட்ட கேக்குறேன்னா ஏன் கேக்குறீங்க நான் பார்த்ததுலயே நியாயமான ஒரு பெட்டிக்காரி யாருன்னா என் மச்சான் மருங்காபுரி மணிகண்ட பிரபு தான் ஏன்னா நீ உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சவராக இருந்தாலும் கூட தப்பு பண்ணிட்டா மூஞ்சிக்கு நேரம் தப்புன்னு சொல்றாள் நீங்க நியாயமானவருங்கிறதுனால தான் கண்டிப்பா உங்ககிட்ட அந்த விஷயத்தை கேட்கிறேன் சரி அதனால இந்த கோமாளி சத்தம் போடாம இருக்குது மிகப்பெரிய தவறு தானே ஐயோ தவறு அதனால சத்தம் போட சொல்லுங்க கதையை நான் சுமூகமா நடத்திக்கிறேன் இப்ப வந்து சத்தம் போட சொல்லணும் கோமாளி சத்தம் போடணும் அவ்வளவுதான் கோமாளி சத்தம் பண்ண அவ்வளவுதான் எவ்வளவு பெரிய நாரதர் அவரு ஈரல் உலகத்துல போய் சுத்திட்டு வரவரு அவரை போய் இப்படி கெஞ்ச வரானே எவ்வளவு திமுறை வணக்கலாம் இப்ப நான் இப்ப கேட்கிறேன் பாருங்க அவனை ஏன் சாமி நான் அவனை கேட்கிறேன் அங்கே இங்கே இல்லை உங்கள்ட்ட கேட்குறேன் எனக்கிட்டயா இப்போதான் ஒரு சிந்தனை வந்துச்சு என்ன கேளுங்க இப்போ அவர் சோப் போடணும் அவ்வளவுதான் நீ சொன்னோடனே சோப் போடணும் நான் சொன்ன உடனே ஒரு சோப் போட வேண்டும் கதையின் சாராம்சம் அதுதான் ஏன் சாமி என்னங்க அவர் என்ன உங்க வீட்டு வேலைக்காரரா சொன்னோன்னே சோப் போடுறதுக்கு ஏன் பொசுக்குன்னு இப்படி கேட்டுப்பிட்டிய
நான் பார்த்ததுலே நியாயமே இல்லாத ஒரு பெட்டிக்காரர் யாருன்னா அது மணிகண்ட பிரபு நீங்க தான். ஐயோ என்னைய சொன்னீங்க. அப்புறம் என்னையா நீங்க அவருக்கு எதிர்த்துக்கிட்டு என்ன எது? சரி விடுங்க. இப்ப நான் கேக்குறேன் பாருங்க. முறையான கதை நடத்த வேண்டும்னா இருந்தாலும் வாயை திறக்கணும். ஆமா ஆமா ஆமா. ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள உட்கார்ந்தால சும்மா ஒருத்தர் வாயை திறந்தா என்னன்னு கேக்குறேன். புண்ணாக்கு தின்னி இரு நான் கேக்குறேன் கேளுங்க. டேய் தம்பி கார்த்தி அட சாமி கால விழுகாத குறை கெஞ்சிட்டு இருக்காரு. அவரை போய் நீங்க கெஞ்ச விடுறீங்களே. இப்ப இந்த பொட்டியை நொறுக்கு போறேன். இப்ப யாரியா கெஞ்சனா? ஐயா அப்பா சாமி சோ போட்டு நானா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் கம்பீரமா கேக்குறேன். அவன் தான் வாயை திறக்கணும் முதல்ல. இந்த நாடகத்துல இவனுக்கு என்ன வேலை நீ கேக்குறேன். இவருக்கு என்ன வேலை? யார் இந்த கதாபாத்திரம்? என்ன கோமாளி தானே? கோமாளி. ஒரு பப்புனி. இவனுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு திமிரு நீ கேக்குறேன்? ஓ அது இருக்கத்தானே செய்யும். என்ன வேலைக்கு வந்திருக்கோமா அந்த வேலை செய்ய. அந்த வேலையை தான் பார்க்கணும். கண்டிப்பா. தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான், தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான். உன் மனசுக்குள்ள யாரோ உன்னை ஆள் மனதில் புகுந்து உன்னை ராஜபாட்டுன்னு நம்ப வச்சிருக்காங்க. இதை ராஜபாட்டுல போட்டாரே உண்மையா? நம்ப வச்சிருக்காளா? கேள்விப்பட்டனே. ஆமாங்க உண்மை. ராஜபாட்டுங்க எந்த ஊர்ல போட்டாரு? அவர் ஊர்ல திணைத்தூர்ல. நான் தாங்க அரங்கேற்றத்துக்கு போனேன். அப்படியா? ஆமா பெரிய. அப்புறம் அந்த ஊர்ல நாடகமே வைக்கலன்னு கேள்விப்பட்டனே. அது ஊர்ல ஏதோ பிரச்சனை அதனால. சரி போட்டார் ராஜபாட்டு. அந்த ஊர்ல கொட்டகையா கலையரங்கமா? கொட்டகை. நெருப்பு வச்சு கொளுத்தல ஏன் கேக்குறேன். ஒரு கோமாளினி. ஆனா இப்ப சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை அது உங்களுக்கு மட்டும் பொருந்தாது. இந்த தெரியாத தொழில தொட்டவனு கேட்டான்னு சொன்ன மதிலா அது உங்களுக்கு மட்டும் பொருந்தாது. மனசுல இருந்து சொல்றேன். ஏன் தெரியுமா? இப்ப நீங்க பெட்டிக்காரர் நீங்க பாடுற பாட்டு வாசிக்கலாம் பார்த்தா பெரிய கர்நாடிக் சங்கீதம் படிச்சிருப்பாருப்பா அப்படி பாக்குறவங்களே தோணும். ஆனா இவர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துருந்தாரு தெரியுமா? மலேசியால கேட்டரிங் முடிச்சு பெரிய செஃப்பா இருந்தாப்புல. அதை விட்டுட்டு இங்க வந்து பெட்டி வாசிக்கல. ஆடல் பாடல் நடன கலைஞர். வரலாம் ஒரு ஸ்டெப்பு போட்டார்னா அதெல்லாம் பப்புனே போட முடியாது. அந்த அளவுக்கு போடுவார். இப்போ பார்த்தா பெட்டிக்காரரை உட்காந்து வாசிக்கிட்டு இருக்காரு. இன்னும் உங்களுக்கு எவ்வளவு திறமை உள்ளடக்கி வச்சிருக்கீங்க தெரியலையே. சரி போதும். அதனால இந்த இடத்துல எனக்கு தேவை இந்த கோமாளி வாயை திறக்கணும். அதனால ஒரு முறை இந்த பெண்மணியால வர்ணிப்போம். அந்த வர்ணிப்பதற்குள்ளாக அவர் வாயை திறந்து ஆளோல சோறு சத்தம் போடணும். ஆகையினாலே ஒரு முறை எப்படி வர்ணிக்கலாம்? இல்லங்க காட்டுக்குள்ளி குயிலின் காண முடிய இந்த காட்டுக்குயிலை ஒருவர் வர்ணிக்கலாம். ஆக அந்த அடிப்படையிலே ஐயா இந்த இது மட்டும் வால்யூம் இல்லாதீங்களே. இந்த ஒரு பாட்டு இதுக்கு வால்யூம் போதும். எப்போ மட்டும் போட்டு பேஸ் மட்டும் லைட்டாக கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் ஷார்ப்பு கெயின் வச்சுக்கோ. பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவளை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான். காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவளை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ தெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சமில்ல பாடத்தா தவளை தட்டு துள்ளி கட்டி கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான். எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடா. பயணம் எங்கே போனால் என்ன பாதை 100 ஆனால் என்ன தோட்டமற்றம தண்ணீர் விடுமா சும்மா நில்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை குடம்பத்தை வச்சு காயலா. கைவோரக்கும் நாளை விடியும் நல்ல வேளை உங்க பாடு வெள்ளம் போல பாயலா. அச்சு வெள்ளம் சரிசி வட்டி வச்ச சிங்கரும் அத்தனையும் தித்திக்கிற நாள் தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டு கேள்றோம் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவளை தட்டு துள்ளி கிட்டு கவலை
கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான். சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட எண்ணம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழவே அவனை தவிர உறவுக்கார யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும்தானே என் உசுர கூட தானே என் மச்சான் வாங்கிக்கன்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னு பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவே. சோகம் விட்டு சுத்தம் தட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நான் தான். கட்டுரையிலும் மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சமில் பாடத்தா. தவளை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான். வர்ணிக்கலாம். இருப்பினும் கூட மேலும் நன்றி. கைதட்டி உற்சாகப்படுத்திய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் இந்த பாட்டு கைதட்டுன்னு ஒன்று கிடைக்குது. ஏன்னா அதெல்லாம் நம்ம பாட்டு கைதட்டுன்னு உளவியல் பிரச்சனை. அந்த உளவியலை தாண்டி வெளியில் வருது பெரிய விஷயம். அதை தாண்டி வெளியில் வந்து கைதட்டிய அந்த பாட்டுக்கு ஏன்னா பூவோடு சேர்ந்த நாறு மனம் இருந்தார்கள். அதுபோல் இந்த பாடல் பாடுற அப்படின்னா அது அந்த பாடலுக்கான இசை அமைந்தால் மட்டுமே இது போன்ற பாடலை பாட முடியும். அப்படியான இசையை கொடுத்து இசையின் மேலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு பெட்டிக்காரன் என்ன அந்த பவனுக்கார இப்ப வரை வாயை திறக்கலையே அவ்வளவு பெரிய ஆளாவேன் கேட்கிறேன். ஒரு நாரதர் கேட்கிறேன் உள்ள வந்தா கூட ஜெயமாதான் கார்த்திகா உன்னோட சின்ன பேலா இருந்து போறேன். ஆனா இந்த நீ கட்டையை பிடிச்சி மேல வந்து நிக்கிறேன். அப்ப நாரதன் ஒரு மட்டு மரியாதை இல்லாம நீ உள்ள திமிரா உட்காந்துருக்கேன்னா உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருக்கணும், உனக்கு எவ்வளவு மண்டகணும். கடைசி அவரோட கேட்கிறேன். சரி அவன் சத்தம் போடுறான், நானு என் செவியில் நான் கேட்டே ஆக வேண்டும். பொறுமை காக்கவும் நாராயணா. பத்தீங்களா எவ்வளவு எகத்தால அவனுங்க அவன ஜெய்